රජෙක් වේවා ජනාධිපතිවරයෙක් වේවා ඒ අධිකාරී அரசனாக இருக்கலாம், ஜனாதிபதியாக இருக்கலாம், அந்த அதிகாரத்தை மக்களுக்கு பொறுப்பானவர் என்ற வகையில் பயன்படுத்த வேண்டுமே தவிர உரிமையாளரை போன்று அல்ல. அந்த அதிகாரத்தை எப்போதும் பொதுநலனுக்காகவே பயன்படுத்த வேண்டும். எமது ஜனாதிபதியிலிருந்து கீழ்மட்டத்தில் உள்ள அனைவரும் மக்களுக்கு இல்லாத விடயத்திலிருந்து ஒரு சதமேனும் எங்களுக்கு தேவையில்லை என்பதையே நிலைப்பாடாக கொண்டுள்ளனர். சட்டம் சகலருக்கும் சமமாக இருக்க வேண்டும். இதனை நாங்கள் எமது கொள்கை பிரகடனத்திலும் குறிப்பிட்டுள்ளோம். இன்று நாடு பொருளாதார பின்னடைவிலிருந்து வெற்றிகரமாக முன்னோக்கி செல்கிறது. அதற்கு காரணம் நாம் நாட்டின் சட்டத்தை மதித்து செயல்படுவதாகும். இன்று சாதாரண மக்களை போன்று நாமும் வரப்பிரசாதங்களை கைவிட்டு எளிமையான வாழ்க்கையை வாழ்கின்றோம். சகல இளைஞர்களுக்காகவும் அரச நிதி சரியாக பயன்படுத்தும் சரியான இடத்தில் இலங்கை உள்ளது என உலக வங்கி எமக்கு சான்றிதழ் வழங்கியுள்ளது. பொருளாதார ஸ்திரத்தன்மையில் சுட்டிக்காட்டத்தக்க அளவு வளர்ச்சி ஏற்பட்டுள்ளதாகவும் அங்கு சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. 1980ஆம் ஆண்டிலிருந்து 123 நாடுகள் இவ்வாறு பொருளாதார வீழ்ச்சியை சந்தித்த நிலையில் அதனோடு இலங்கையின் நிலைமையை ஒப்பிட்டு பார்க்கையில் அரசாங்கத்தின் இந்த முயற்சி துரிதமானதும் நோக்கம் கொண்டதுமாகும் என உலக வங்கி குறிப்பிட்டுள்ளது. இந்த நேரத்தில் யாருக்காவது பொருளாதார ரீதியில் பாரிய பிரச்சனை இருப்பின் எமது ஜனாதிபதிக்கு கடிதம் ஒன்றினூடாக அதனை குறிப்பிட்டு கோரிக்கை விடுத்தால் அதற்கு நியாயமான தீர்வு வழங்கப்படும். නීතිය විධානය ආධිපත්‍ය ගේන එක. ඒ නිසා අපිට ඕන නැහැ නීතියට උඩින් ඉන්න කිසිවෙක්. ජාතික ජනබලවේගයේ உங்கள் கொள்கை பிரகடனத்தில் உள்ள விடயங்களையே நீங்கள் நிறைவேற்றியுள்ளீர்கள். அதற்கு மக்கள் ஆணையம் கிடைத்துள்ளது. அதற்கு எம்மால் எதிர்ப்பு தெரிவிக்க முடியாது. அதேபோல் நாம் இதற்கு எதிராக வாக்களிக்கும் எதிர்பார்ப்பிலும் இல்லை. කැමති අපි මේකට විරුද්ධව ඡන්ද පාවිච්චි කරන්න බලාපොරොත්තුවකුත් නැහැ. මේවා හොඳයි ජනප්‍රිය තීන්දුව. இவை நல்ல பிரபலமான தீர்மானங்கள், நல்ல விடயம். அதனை செய்ய வேண்டும். தேர்தல் காலத்தில் வழங்கிய வாக்குறுதியே இது. அது புரிகிறது. அதனை செய்ய வேண்டும். இதனை செய்யும் போது நாம் இருமுறை யோசிக்க வேண்டும். பிரபலமான தீர்மானங்களை எடுப்பது மாத்திரமல்ல, அந்த தீர்மானம் பிழைத்து போகும்போது மக்கள் மறுபக்கம் திரும்புவார்கள். எமது சிங்கள மக்களை பற்றி உங்களுக்கு தெரியும் தானே. அந்த பக்கம் இருந்து ஒருவர் அடுத்த ஜனாதிபதியும் இங்கிருந்தே வருவார் என கூறினார். அடுத்த ஜனாதிபதி எந்த உலகத்தில் எந்த நாட்டில் இருக்கிறார் என்பது எமக்கு தெரியாது. எனது நண்பர் சமந்த வித்யாரத்ன ஜனாதிபதியாகிவிட்டால் තියෙනවා නම් අර ගම්වල භාෂාවෙන් කිව්වොත් வெட்கம் என்று ஒன்று இருந்தால் இவர்கள் இதனை விட்டு சென்றிருக்க வேண்டும். அவ்வாறு செய்யாதமையினால் தான் அதனை சட்ட ரீதியாகவே செய்ய வேண்டி ஏற்பட்டது. அதற்கமைவாகவே ஜனாதிபதி சிறப்புரிமைகள் சட்டத்தை ரத்து செய்வதற்கான சட்டம் மூலம் கொண்டு வரப்பட்டது. இது மக்கள் ஆணைக்கு உட்பட்டது. இதனை நாம் எமது கொள்கை பிரகடனத்தில் குறிப்பிட்டது நாடு தொடர்பில் சிந்தித்தே ஆகும். දැම්මේ රට ගැන හිතලා මිසක ජනප්‍රියවාදී දේශපාලනයට හිතලා නෙවෙයි. ඔය වරප්‍රසාද අයින් කරන එකේ சிறப்புரிமைகளை நீக்குவதால் எமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் நாட்டின் தலைவர்களுக்கு உரிய பாதுகாப்பை வழங்க வேண்டும். தமது காலப்பகுதியில் நாட்டுக்காக செய்த சேவைக்காக அவர்களுக்கு ஏதேனும் அச்சுறுத்தல்கள் ஏற்பட்டால் அவர்களது பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேண்டியதன் பொறுப்பு தற்போதைய அரசாங்கத்துக்கு உள்ளது. ඒ ආරක්ෂාව තහවුරු කරන්න මේ මට කලින් කතා කරපු මන්ත්‍රී எனக்கு முன்னால் பேசிய உறுப்பினர் முன்னாள் ஜனாதிபதிகளின் பாதுகாப்பை நீக்குவதாக குறிப்பிட்டிருந்தார். முன்னாள் ஜனாதிபதிகளின் பாதுகாப்பை நீக்குவதற்கான எந்த விடயங்களும் இந்த சட்டத்தில் எதுவும் குறிப்பிடப்படவில்லை. அவர்களுக்கான வீடு, செயலாளர்களுக்கான கொடுப்பனவு மற்றும் முன்னாள் ஜனாதிபதிகளின் மனைவிமாருக்கு ஓய்வூதியம், அத்தோடு அவர்களுக்கு வீடு வழங்கும் விடயம் தொடர்பாகவே இந்த சட்டத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பாதுகாப்பு தொடர்பிலான விடயம் இந்த சட்டமூலத்துடன் தொடர்பு படவில்லை. මේ රටේ දීර්ඝ කාලයක් තිස්සේ මේ இந்த நாட்டில் நீண்ட காலமாக உள்ள அரசியல் கலாசாரத்தை இல்லாதொழிப்பதே எமது நோக்கம். மாறாக யாரையும் பழிவாங்குவதல்ல. கடந்த 2-3 தசாப்தங்களாக கட்டளை சட்டங்கள், பல்வேறு அமைச்சரவை தீர்மானங்கள் ஊடாகவும் மேலும் பல முறைமைகள் ஊடாகவும் பெற்றுக்கொண்ட சிறப்புரிமைகளில் எந்த கட்டுப்பாடும் இருக்கவில்லை. முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு பாதுகாப்புக்கு மேலதிகமாக பல்வேறு பணிகளுக்கு ஊழியர்கள் நியமிக்கப்பட்டிருந்தனர். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவுக்கு வைத்திய செயற்பாடுகளுக்காக 9 பேர், 8 சாரதிகள், எழுதுவிளைஞர்கள் 2, தொழில்நுட்பவியலாளர்கள் 5, கடற்படை வீரர் உதவியாளர் 1, விசேட படகு பயிற்றுவிப்பாளர்கள் 46 பேர், 16 சமையல் கலைஞர்கள், மின் பழுதுபார்ப்போர் 26 பேர், சிவில் பொறியியல் பணியாளர் 4 பேர், பொறியியல் பணியாளர்கள் 4, களஞ்சிய கட்டுப்பாட்டாளர்கள் 2, உடற்கூற்று ஆலோசகர்கள் 3, ஒரு தச்சர், நாய் பராமரிப்பவர் 1 என்று 111 பேர் அவருக்கு வழங்கப்பட்டிருந்தது. எல்லையின்றி செயல்பட்ட விதமே இது. இவ்வாறான சட்டம் ஒன்றை கொண்டு வராமல் சில வரையறைகளோடு அதனை முன்னெடுப்பதற்கான வாய்ப்புகள் இருந்தாலும் கூட நாம் கடந்த காலத்தை ஒப்பிட்டு பார்க்கும்போது இதில் எந்த வரையறையும் இருக்கவில்லை. இந்த சிறப்புரிமைகளை ஒரு வரையறையின் கீழ் கொண்டு செல்வதை விட ரத்து செய்யப்பட வேண்டியது அவசியமாகும். எதிர்க்கட்சியாகிய நீங்களும் அதற்கு அங்கீகாரம் வழங்குவீர்கள் என்று நம்புகிறோம். අවශ්‍යයි මේ දේශපාලන සංස්කෘතිය අනුව. විපක්ෂයේ ඔබතුමාලාත් විශේෂයෙන් මේක අනුමත කරයි කියලා අපි විශ්වාස කරනවා.
ஜனாதிபதி அவர்கள் அரசு தலைவராகவும் அரசாங்கத்தின் தலைவராகவும் அதிகாரத்தின் தலைவராகவும் முப்படை தலைவராகவும் இருந்தபோது ஜனாதிபதி அவர்கள் கட்டாயமாக இந்த நாட்டில் இருக்கின்ற மக்களுடைய பாதுகாவலராக மக்களுடைய உறுத்தாளியாக நாங்கள் நியமிக்கப்படுகின்றோம். ஆகவே தான் ஒரு ஜனாதிபதியுடைய முக்கிய கடமை என்னவென்றால் வீடுகள் இல்லாம கஷ்டப்படுகின்ற மக்களுக்கு, அனாதரவாக விடப்படுகின்ற இந்த தொழிலாளர்களுக்கு, முக்கியமாக மலையகத்தில் வசிக்கின்ற மக்களுக்கு அவர்களுடைய காணி உரிமை, பூமி உரிமை, அது மட்டுமல்லாமல் வீட்டுரிமை ஒன்றுமே இல்லாமல் இருக்க பட்சத்தில் இவர்கள் சுகபோக வாழ்வுக்காக இவ்வாறான அதிசொகுசு வீடுகளில் வாழ்கின்ற நிலையை நாங்கள் இதை நீக்குவதற்காகத்தான் இந்த சட்டமூலத்தை நாங்கள் இன்று அமுல்படுத்துவதற்கு நாங்கள் கொண்டு வந்திருக்கின்றோம். இந்த நாட்டில் வாழ்கின்ற மக்களுக்கு அன்றாட தேவைகளுக்கு பயன்படுத்தக்கூடிய, நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் அந்த கோவிட் காலத்தில் மக்கள் வாடி படிந்து இருந்த காலத்தில் அன்றாட தேவைக்கு அவர்களுக்கு எரிபொருள் இல்லாத நிலையில் இருக்கும் போது, அவர்களுடைய அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் இல்லாத பட்சத்தில் கூட 400 மில்லியன் ரூபாவை ஒதுக்கீடு செய்து கொண்டு அவர்களுடைய வீடு வாசல்களை அமைத்துக் கொள்வதற்காக பயன்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே நாங்கள் சொல்கின்றோம், பதவியை இழந்தாலும் சலுகைகளை விட மனமில்லாத அரசியல் கலாச்சாரத்தில் நாங்கள் மாற்ற வேண்டும். பதவியை ஒப்படைக்கும் நாளில் சலுகைகளையும் ஒப்படைத்து செல்லும் அளவுக்கு தாழ்மையான, கௌரவமான, ஒழுக்கமான அரசியல் கலாச்சாரத்தை நாம் உருவாக்க வேண்டும். அதற்காகத்தான் இந்த சட்ட மூலம் உதவும் என்பதை நாங்கள் முழுமையாக நம்புகின்றோம். சட்டத்திற்கு பொறுப்பு கூறல், அரச நிர்வாகத்தின் நேர்மை மற்றும் தேசிய வளங்களை பொறுப்புடன் கையாளுதல் ஆகியவற்றை இதன் மூலம் நான் எதிர்பார்க்கின்றோம். இந்த சட்ட மூலத்தின் மூலமாக அத்துடன் நாட்டு மக்கள் துன்பப்படும் போது சுகபோக வாழ்க்கையை எதிர்பார்ப்பதை நாங்கள் நிராகரிக்கின்றோம். எனவே இந்த சட்ட மூலம் எமது நாட்டில் ஒரு புதிய அரசியல் கலாச்சாரத்தை உருவாக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நாங்கள் கொண்டு வந்திருக்கின்றோமே தவிர எவரிடமிருந்து பழிவாங்கும் நோக்கத்துடனோ எவரையும் தாழ்த்துவதற்காகவோ நாங்கள் இந்த சட்ட மூலத்தை கொண்டு வரவில்லை. இந்த மாகாண சபை தேர்தல் வைப்பதற்கான ஒரு சட்டத்தையும் காணவில்லை. இந்த யாப்பில் நாங்கள் கொண்டு வர எதிர்பார்க்கின்ற மாற்றங்கள், ஜனாதிபதி முறைமையை பற்றி கொண்டு வருகின்ற மாற்றங்களை பற்றி எந்த விதமான ஒரு அவசரத்தையோ அதை செய்ய வேண்டிய தேவையோ அரசாங்கத்துக்கு இருப்பதாக தெரியவில்லை. இதை நாங்கள் பார்க்கும் பொழுது மாகாண சபை தேர்தலை வைப்பதற்கு எந்த விதமான ஒரு ஆயத்தமும் இந்த அரசாங்கம் இல்லை என்பதைத்தான் காட்டுகின்றது. சேதமாக தமிழ் முஸ்லிம் மக்கள் என்ற அடிப்படை நாங்கள் எதிர்பார்க்கின்ற இந்த அரசாங்கம் இந்த சட்ட மூலங்களை மாத்திரமல்ல, சிறுபான்மை மக்களுடைய தேவைக்கான சட்ட மூலங்களை அவசரமாக கொண்டு வந்து நிறைவேற்ற வேண்டும் என்று கேட்டு என்னுடைய பேச்சை முடித்துக் கொள்கிறேன். நன்றி. ஜனாதிபதியுடைய வரப்பிரசாதம் அல்லது உறுப்புரிமை நீக்க சட்டமானது இன்று மிக முக்கியமாக நாட்டு மக்களுக்கு ஒரு செய்தியை வழங்குகின்றது. கடந்த ஜனாதிபதிகள் எவ்வாறு செயற்பட்டார்கள்? 81ஆம் ஆண்டு யாழ்ப்பாண லைப்ரரி எரித்ததா இருக்கலாம், 83ஆம் ஆண்டு ஜூலை கலவரத்தை உருவாக்கியதா இருக்கலாம், விபச்சார வழக்கில் குற்றம் சுமத்தப்பட்ட ஒருவரை அவருடைய தலையீட்டினால் அவரை நிரபராதி ஆக்கிய வரலாறு கடந்த ஜனாதிபதிகளுக்கு உள்ளது. அதே போன்று தான் தலைமைத்துவம் வகிக்கும் கேபினெட்டுகளில் தனக்கு தேவையான வரப்பிரசாதங்களை உருவாக்கிய வரலாறு எங்களுக்கு தெரியும். ஜனாதிபதியாக இருந்தவர் ஈஸ்டர் தாக்குதல் போன்ற தாக்குதல் கண்டும் காணாமல் இருந்த வரலாறும் காணப்படுகின்றது. ஒரு நாளும் இந்த அரசாங்கம் எங்களது வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்காக நாங்கள் ஒரு சட்டம் கொண்டு வரவில்லை. இந்த சட்டங்கள் நாட்டினுடைய வளர்ச்சி, மக்களுடைய வளர்ச்சி, நாட்டு மக்களுடைய சொத்துக்களை பாதுகாப்பதற்காகத்தான் இந்த சட்டங்கள் உருவாக்கப்படுகின்றது. சில ஜனாதிபதிகள் தனது சொந்த தேவைக்காக 400 மில்லியன் ரூபாய்களை அவர்களுடைய சொந்த வீடுகளுக்காக பயன்படுத்திய வரலாறு நாங்கள் காண்கின்றோம். நிச்சயமாக நாங்கள் எமது நாட்டில் உள்ள ஜனாதிபதிகளை அவர்களுடைய பாதுகாப்பு நாங்கள் உறுதி செய்வோம். ஆனால் அவர்களுக்கு எந்த விசேட வரப்பிரசாதம் அளிக்க மாட்டோம். அவர்களுடைய ஊதியம் கொடுக்கப்படும், அவர்களுக்குரிய மேலதிக வசதிகள் தான் இது நீக்கப்படும் என்பதை நாங்கள் உறுதியாக கூறுகின்றோம். நாங்கள் இந்த நாட்டு மக்களுக்கு பொறுப்பு கூறுகின்றவர்கள். இந்த நாட்டு மக்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்காக இன்னும் இது போன்ற பல திருத்தங்கள் நாங்கள் கொண்டு வர இருக்கின்றோம். எனவே நாங்கள் மக்களுக்கு பொறுப்பு கூறிய அரசாங்கமாக இன்று நாங்கள் திகழ்கின்றோம். முன்னாள் ஜனாதிபதிகளில் ஒருவர் கடந்த காலத்திலே என்ன செய்திருக்கின்றார்? மக்கள் கோவிட்-19 பிரச்சனையால் வீடுகளிலே அடைபட்டு பொருளாதாரமற்ற நிலையிலே ஒருவேளை உணவு கூட உண்பதற்கு வேலைகளுக்கு சென்று உழைக்க முடியாமல் வீடுகளிலே முடங்கி இருந்த காலப்பகுதியிலே, சொல்லாத துயரங்களை அனுபவித்த அந்த காலப்பகுதியிலே என்ன செய்திருந்தார்? 400 மில்லியனுக்கு மேலதிகமான நிதி தொகையிலே தன்னுடைய வீட்டினை அழகுபடுத்தி இருக்கின்றார், அலங்கரித்திருக்கின்றார், சௌகரியமாக்கி இருக்கின்றார். இதை எதுக்கு ஒத்ததாக இருக்கிறது என்று சொன்னால், ரோம் நகரம் தீப்பற்றி எறிந்த போது நீரோ மன்னன் பிடில் வாசித்தானாம். அந்த மக்கள் துன்பத்திலே இருக்கின்ற பொழுது அவன் இன்பமாக
அதிகமாக அனுபவித்தான். அவ்வகையான ஒரு நிலைப்பாடுதான் கடந்த காலத்திலே இருந்த ஜனாதிபதி தன்னுடைய வீட்டை, விஜயராம வீட்டினை 400 மில்லியன் ரூபாய் செலவிலே புனரமைத்திருந்தார். இதுதான் நீங்கள் மக்களுக்கு செய்த சேவையா? நான் உங்களுடன் கேட்க விரும்புகின்றேன். இப்பொழுது அவர்களுக்காக வந்து இங்கு ஊதுகுழல் ஊதுகிறீர்கள். இவ்வகையான ஒரு பலவீனமான ஒரு சட்ட மூலம் எங்கள் நாட்டுக்கு தேவையில்லை. இவ்வகையாக தேவையற்றி இருக்கின்ற ஆணிகளாக இருக்கின்ற இவ்வகையான சட்ட மூலங்களை நிச்சயமாக படிப்படியாக ஒவ்வொன்றாக ஒடுங்கி எறிவோம். விவாதத்தின் பின்னர் இச்சட்டமூலம் தொடர்பிலான வாக்கெடுப்பு இடம்பெற்றது. இன்றைய நிகழ்ச்சி நிரலுக்கு அமைய முதலாவது விடயதானத்துக்குரிய 2ஆம் வாசிப்பு மீதான வாக்கெடுப்பில் ஆதரவாக 151 வாக்குகளும் எதிராக 1 வாக்கும் கிடைத்துள்ளது. வாக்களிப்பை தவிர்த்தவர்களின் எண்ணிக்கை 0. இன்றைய நிகழ்ச்சி நிரலின் முதலாவது விடயதானமாக ஓய்வு பெற்ற ஜனாதிபதிகளின் சிறப்புரிமைகளை நீக்குவதற்கான சட்ட மூலம் மேலதிக 150 வாக்குகளால், அதாவது பெரும்பான்மை வாக்குகளால் நிறைவேறியது என்பதை சபைக்கு அறிவிக்கின்றேன். 150කින් එනම් බහුතර ඡන්දයකින් සම්මත වූ බව මෙම සභාවට දන්වනු කැමැත්තෙමි. இதேவேளை சபாநாயகர் வைத்தியர் ஜகத் விக்ரமரத்ன சட்டமூலத்தில் தனது கையெழுத்தையிட்டு உறுதிப்படுத்தியுள்ளார்.